ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் பிரிட்ஜஸ் ஜோன்ஸ் பேபி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகின்றோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு நாவலுடைய அடிப்படையாக மையமாக கொண்ட ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு 3ஆம் பாகம். 1991 ஹெலன் ஃபீல்டிங் அவங்க அந்த லேடி வந்து ஒரு நாவல் எழுதுகிறாங்க. அந்த நாவல் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெறுகின்றது. ஏகப்பட்ட காப்பீஸ் விற்கிது. இந்த நாவலுடைய சாராம்சம் அப்படி என்னென்னா, ஒரு வேலைக்கு போகின்ற ஒரு சிங்கிள் உமன் அவங்க வந்து லண்டன் மாநகரத்தில் டெய்லி அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒரு டைரியில் எழுதுகிற மாதிரி ஒரு கதையாக எழுத ஆரம்பித்தாங்க. அந்த நாவல் தான் வந்து இந்த பிரிட்ஜஸ் ஜோன் டைரி. இந்த வந்து நாவல் வந்து ஃபேமஸ் ஆனதுனால 2001 அந்த நாவலுடைய அடிப்படையில் திரைக்கதை அமைத்து பிரிட்ஜஸ் ஜோன் டைரின்ற பெயரில் இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ 2004 வந்து திரும்ப 2ஆவது பாகம் எடுக்கிறாங்க. த பிரிட்ஜஸ் ஜோன்ஸ் த எட்ஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு செகண்ட் பார்ட் வந்து 2004 எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறாங்க. ஸோ 2015 வேலைகள் ஆரம்பித்து 2016 த பிரிட்ஜஸ் ஜோன்ஸ் பேபி அப்படின்ற ஒரு 3ஆவது பாகத்தை இந்த சீக்வலில் எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம். சரி, பிரிட்ஜஸ் ஜோன் பேபி திரைப்படத்துடைய கதை என்னென்னு பார்த்துடலாம். 43 வயதாகக்கூடிய ரேனி ஜல்வெஹர் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலிவிஷன் இதில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஒரு நியூஸ் சேனலில். ஸோ இவங்க வந்து நிறைய நண்பரோட பார்ட்டி இப்படிலாம் போகிறப்ப 2 பேருடன் உடலுறவு கொள்கின்றார். ஒன்று வந்து எதேச்சையாக சந்தித்த ஒரு மனிதன் ஒரு பார்ட்டியில், இன்னொருத்தவங்க ஏற்கனவே வந்து அவங்க கூட வந்து லவராக இருந்து பிரேக்கப் ஆன மார்க்கு. இந்த எதேச்சையாக பார்த்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஜாக்கு. ஸோ இந்த மார்க் வந்து ஏற்கனவே பாய் ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு போனவன். இப்போ வந்து மார்க்கு கூடயே வந்து அந்த 12 வாரத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போ அவருடைய பெரிய பிரச்சனை, பிரிட்ஜஸ் ஜோன்ஸுடைய பெரிய பிரச்சனை இந்த 2 பேரில் யார் தான் குழந்தைக்கு அப்பான்றது தான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைக்காக அவள் என்னெல்லாம் பண்ணுறா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறா, இதை எப்படி வெளிப்படைய நீ அப்பாவா அப்பான்னு தெரியலன்ற அதையும் ஒரு கட்டத்தில் சொல்லி அதில் வந்து இந்த 2 அப்பாக்களுடைய கேரக்டருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன இதுதான் குழந்தை அப்படின்னு வந்து சொந்தம் கொண்டாடுற அந்த காட்சிகள் வந்து நகைப்பினுடைய உச்சன்னே சொல்லுவேன். அதாவது யார் வந்து கர்ப்பமான மனைவியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து 2 பேருமே வந்து போட்டி போடுறதுல வந்து பின்னி இருக்கிறாங்க. மிக முக்கியமாக காலின் ஃபெர்த் இவர் வந்து மார்க் கேரக்டர் நடிச்சு இவர் தான் வந்து இந்த கிங்ஸ் ஸ்பீச்சில் வந்து அந்த 5ஆம் இளவரசராக நடிச்சிருப்பார். பின்னிருப்பார் மனுஷன். இந்த படத்தில் அவருடைய இயலாமைகள்லாம் வெளிப்படுத்துகிற காட்சிகளில் மிக அற்புதமாக அவருடைய பிளே வந்து பண்ணியிருக்காரு. மார்க்கா வந்து காலினும், ஜாக்கா வந்து பேட்ரிக் டெம்பஸையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ரிக் வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த குழந்தை ஒரு ஒரு மனைவி அந்த பண்டலுக்கு அவன் எப்படி வந்து சிக்கிறான், அதுக்கு அவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படின்றத அந்த கேரக்டர் வந்து மிக அழகாக சித்தரிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் இதே கதை அம்சம், அதாவது ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டா அப்பா யாருன்னு தெரியல, 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. கர்ப்பம் இருக்கிறப்ப 2 பேருமே வந்து பிளட் செக்கப்லேருந்து பொண்டாட்டியை கூட்டின்னு போயிட்டு இட்டுன்னு வரதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதே கதை கருவை தமிழில் வச்சா இன்னும் வெட்டு குத்து கொலை எல்லாமே நடக்கும். அதை விட ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீர்குலைவுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு படம்னு வந்து இந்த படத்தை வந்து போட்டு அடிப்பாங்க. உடனே வந்து அந்த டைரக்டரை வந்து நீலாம் வந்து அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையே ஆச்சா பூச்சான்னு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. மாதர் சங்கங்கள்லேருந்து சோஷியல் மீடியா அதை போட்டு கிட்டி காலி பண்ணி 2 பேருமே மிக பெருந்தன்மையாக அந்த விஷயத்தை எப்படி அணுகுகின்றார்கள்ன்றது வந்து ஒரு கற்பனை ஒரு கதையாகவே கூட இருக்கட்டும், அது மிக அழகாக உன்னதமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதில் எனக்கு இந்த பிரிட்ஜஸ் ஜோன்ஸ் வந்து ஏடிஎம்மில் அவங்களுடைய பேகு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கதவு சாத்திக்கிறதும், நிறைய மாத கர்ப்பிணியாக தங்க இடம் இல்லாமல் வெளியில் ரோட்டில் வந்து மழையில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு சீனுன்னு சொல்லுவேன். அதை விட அந்த மார்க் கூட வந்து அவங்க வந்து ரொம்ப இன்டிமசியோடு ஃபீல் பண்ணுறதும், அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அந்த பிரசவ வழியில் வந்து கத்துறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மூக்கில் குத்தி அவன் மார்க்கு இது ஜாக்கு மூஞ்சில் குத்தி ரத்தம் வர வைக்கிறதும், இந்தாண்ட பக்கம் வந்து மார்க்கை வந்து கையை பிடிச்சி கடித்து அந்த வெறித்தனத்தில் காமிக்கிறதுலாம் வந்து ஒரு நகைப்பினுடைய உச்சம்னு சொல்லலாம். இருந்தாலும் மிக மெலிதான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு விஷயமாக அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இந்த சீன்ஸில் இன்புட் பண்ணி வந்து ரசிக்கின்ற ஒரு காமெடி திரைப்படமாக இதை எடுத்திருக்காங்க. இதில் அந்த லாஸ்ட்டில் வர்ற அந்த லவ் இன்டிமெசி அந்த சாங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வைக்குது. சப்டைட்டில் இல்லை, சத்தியமில் போட்டிருக்காங்க.
நிச்சயமாக இந்த திரைப்படம் நீங்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இருக்கும். இந்த திரைப்படத்தை ஷரன் மேகூர் வந்து இயக்கியிருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக ஒரு மனித உணர்வுகளை மிக அழகாக செக்ஸ் காமெடி மூலம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தில் அந்த இன்டர்வியூ சீன்ஸு, அவன் தான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பாவான்றதுக்காக மேக்கப் ரூமில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வந்து நடுவில் முடிய பிடிங்க எடுக்கிறதுலேருந்து நகத்தை வெட்டி வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி சேட்டைகள்லாம் படம் நெடுகளும் இருக்கின்றது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் இருக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. வழக்கமான ஒரு காமெடி ஃபிலிமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் முன்வைக்கின்ற எடுத்துக்கொண்ட அந்த கதைக்களமும் அதில் காமெடி மூலம் பூசி எடுக்கப்பட்ட விதமும் இந்த திரைப்படத்தை வந்து மேலும் ரசிக்க இந்த திரைப்படத்தை அவசியம் ஒரு முறை கண்டிப்பாக கண்டுகளிக்கலாம் என்பது தான் ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை இந்த தளத்தில் நிறைய திரைப்படங்களுடைய வீடியோ விமர்சனம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.